ஹலோ காய்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் டே. அதுவும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா டோட்டலா இன்னைக்கு 6 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டோட. மோஸ்ட்லி இந்தியன் பிட்ச் கண்டிஷன்னாலே ஒண்ணு ஸ்பின்னர்ஸ் அட்டாக் அதான் டாமினேஷனா தான் இருக்கும். அவங்க தான் அதிக விக்கெட் எடுப்பாங்க. 5, 6ன்னு லைன் எடுத்துட்டே இருப்பாங்க. லைக் அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இவங்க தான் எடுப்பாங்க. ஆனா, இப்ப ஜாஸ்பிரிட் பும்ரா 6 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. இது ப்ரீவியஸா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட்ஸ் மேல எடுத்தது கொஞ்சம் இந்தியன் கண்டிஷன்ல இந்தியன் பவுலர்ஸான கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு அவர் போட்ட எல்லா ஒரு விக்கெட்டுமே சரியான விக்கெட்டுங்க. அன்பிளேயபிள் டெலிவரி. முக்கியமா சொல்ல போனோம்னா, இந்த ஓலி பப்து செம்மையான விக்கெட்டுங்க. சப் ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓடிஐ டி20ல அவர் எப்படி போட்டுட்ருப்பாரோ, அதே ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு வராரு. ஒரு ஸ்லோவர் டெலிவரி ஃபேஸ் பண்றாரு. அதையும் அப்புறம் பவுன்சரையும் மிக்ஸ் பண்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஸ்டோக்ஸ் வழக்கம் போல என்ன பண்றாருன்னா, பும்ராவ அவரால கெஸ்ஸே பண்ண முடியல. எப்போ பால் உள்ள வருது, எப்போ பால் வெளிய போறது, எப்போ பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுதுன்னு கெஸ் பண்ண முடியல. அதே மாரி இன்னைக்கு ஒரு அவுட் ஆயிட்டு அவரு ஒரு ரியாக்ஷன் குடுத்தாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது, பிரஸ் மீட்ல இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது. நான் என் டீமுக்காக விளையாடுறேன். என் டீமுக்காக வின் பண்ணணும்." ஆனா இத மாரி அவரு சொன்னதுக்கப்புறம், அவருக்காச்சும் ஒரு ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணணும்னு தோணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.